வணக்கம். சுவை தருண குக்கிங் சேனலில் ப்ரொக்கோலி வச்சு ஒரு கிரேவி செய்யலாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை ஒரு 10 பல்லு பூண்டு அதை சேர்த்துடலாங்க. இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கரெக்டாக ஒரு கொத்துங்க. சரி வேங்க, ஒரு 2 பொடியை சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தூளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாங்க. நம்ம பொடியை கட் பண்ணி போடலாம். பேஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதனால் நான் ஒரு 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. இதில் சப்பாத்திக்குன்றதால நான் கொஞ்சம் திக்காக வைக்கிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கிட்டுங்க. பச்சை வாசனை போட்டோம் மிளகாத்தூள்லாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ முந்திரி அரைச்சி வச்சுக்கிறோம். முந்திரி அரைச்சி ஊற்றலாம், உடச்சக்கலையும் அரைச்சி ஊற்றலாங்க. நான் முந்திரி உடச்சக்கலை சேர்த்தே அரைச்சி வச்சுக்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு சேர்த்துலாங்க. இதில் இப்போ 1 கப்பு முந்திரி அரைச்ச பேஸ்ட் ஊற்றுனாங்க. இப்போ 1 கப்பு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச முந்திரி சேர்த்தாச்சிங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை கொதிச்சிச்சு இப்போ கிரேவி. இப்போ வந்து நான் ப்ரொக்கோலியை நம்ம காலிஃப்ளவர் எப்படி தண்ணி உப்பு போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துமோ அதை ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். ப்ரொக்கோலி சேர்த்தாச்சிங்க. இதில் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. ப்ரொக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சோம் இல்லையா ப்ரொக்கோலியை, அதனால் ரொம்ப நேரம் வேக தேவை, போதும் இறக்கிடலாம்.